வீட்லயே எந்த ஒரு பிரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ், டொமேட்டோ கெட்சப் எதுவுமே ஆட் பண்ணாம ஹெல்தியான வெர்ஷன்ல மோமோஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். நான் வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி வெஜ் மோமோஸ் தான் பண்ணியிருக்கேன். கிட்ஸுக்கு கூட இத தாராளமா குடுக்கலாம். எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இல்லாம குடுக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவ பெசஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலா சப்பாத்தி மாவு பிசையறது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப மாவு பெசஞ்சுட்டோம். அது ஒரு ஓரமா ஊற வச்சிரலாம். இனி இதுக்கு கெட்சப் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு 6ல இருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன் தண்ணீல. இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இத நம்ம மிக்ஸி ஜார்ல அரைக்கணும். சோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டே அத தனியா எடுத்து ஆற வச்சிரலாம். இந்த தண்ணிய வேஸ்ட் பண்ணாதீங்க. தனியா வச்சிருங்க. கடைசியா அரைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆறக்கூடிய கேப்ல நம்ம மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் ஆயில், அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுவும் சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்ப வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகள சேர்த்துரலாம். நான் கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் தான் சேர்த்திருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 50ல இருந்து 60% வதங்குனா போதும். இது கூடவே 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி 50ல இருந்து 60% குக் ஆனா போதும். அப்பதான் கிரன்ச்சியா நல்லா இருக்கும். நீங்க அந்த ஸ்டேஜ்ல மூடி போட்டு ஒரு 2ல இருந்து 4 நிமிஷம் வேக விட்டாலே போதும். காய்கறி வெந்துரும். ஃபைனலா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிருங்க. இத ஒரு ஓரமா வச்சுருங்க. ஆறிரும். அப்படியே கெட்சப்க்கு ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 4 பல் பூண்டு, நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்க காஞ்ச மிளகாய், 2 தக்காளி, தக்காளிய நல்லா தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கும்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கோம்ல தண்ணி, அந்த தண்ணிய சேர்த்துக்கோங்க லைட்டா. அப்ப கொஞ்சம் கிரீமியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில 1 ஸ்பூன் ஆயில், நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதையும் அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துரலாம். இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கெட்சப் ரெடி ஆயிரும். அத அப்படியே இறக்கி ஒரு ஓரமா வச்சிரலாம். அதுக்கப்புறம் நம்ம மாவு பெசஞ்சு வச்சிருந்தது சின்ன சின்ன பால்ஸா பிடிச்சு வச்சிரலாம். நம்ம இப்போ பால்ஸா உருட்டி வச்சிருக்க கோதுமை மாவ, சப்பாத்தி மாவு தேய்க்கிறது மாதிரி தேய்ச்சு தோசை மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். நமக்கு ஈவனா ஒரே ஷேப் கிடைக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சு சர்க்கிள் ஷேப்ல நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் ஏதோ வச்சுக்கோங்க. அப்பதான் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். ஒரே ஷேப்ல வரும். சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். நான் எல்லாமே ஒரே ஷேப்ல தேய்ச்சுட்டேன். தேய்ச்சுட்டு நான் மடிக்கிறது மாதிரியே இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. நம்ம என்ன ஷேப்ல வேணாலும் வச்சுக்கலாம். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல. நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்றேன். நீங்களும் இதே மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க.
எல்லாமே நான் அழகா மடிச்சு எடுத்துட்டேன். இத இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்துறலாம். இட்லி பாத்திரத்துல லைட்டா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒட்டாம வரும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, நம்ம மடிச்சு வச்சிருக்க மோமோஸ் எல்லாத்தையுமே அதுல அழகா நீட்டா அரேஞ்ச் பண்ணிறலாம். ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப சூப்பராவே வந்துட்டு, இத அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிறலாம். கெட்சப் ஆல்சோ நம்ம ஹோம்மேடா பண்ணது தான். ஸோ எந்த ஒரு பிரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ், டொமேட்டோ கெட்சப் எதுவுமே யூஸ் பண்ணாம நம்ம ஹோம்மேடா பண்ணும்போதே ரொம்ப நல்லாருக்கும். இன்னொன்னு கிட்ஸுக்குமே எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இல்லாம குடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.